ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. ஒரு அழகான கிராமத்தில் அன்பான ஒரு அம்மாவும் அவளுடைய மகனும் வாழ்ந்து வந்தார்கள். அவன் பிறக்கும் போதே அவனது தந்தை அவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அதனால் அந்த தாய் தான் தனது மகனுக்கு எல்லாமாக இருந்து வளர்த்து வந்தாள். அவள் அந்த கிராமத்தில் இருக்கும் பெரிய பணக்காரரின் வீடுகளில் வேலை செய்து வந்தாள். அங்கு கிடைக்கும் சொற்ப கூலியை வைத்துக்கொண்டு தனது மகனை நல்ல பள்ளியில் சேர்த்தாள். மகன் நன்றாக படித்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்பதே அவளது ஆசை. தன்னுடைய பசி மற்றும் வலிகளை மறைத்து மகனுக்காக தினமும் ஓயாமல் உழைத்து வந்தாள். அவளது உலகம் முழுவதும் அவளது செல்ல மகன் ஒருவனை சுற்றியே எப்போதும் இருந்தது. மகன் வளர வளர அவனது தேவைகளும் அவனது ஆசைகளும் அதிகமாகிக் கொண்டே சென்றன. பள்ளியில் படிக்கும் மற்ற பிள்ளைகளைப் போல தனக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வேண்டும் என்றான். அம்மாவிடம் பணமில்லை என்று தெரிந்தும் அவன் தினமும் ஏதாவது கேட்டு அடம் பிடித்தான். மகனின் ஆசையை நிறைவேற்ற அந்த தாய் இரவு நேரங்களிலும் கூலி வேலை செய்ய தொடங்கினாள். அவள் கஷ்டப்படுவதைக் கண்டும் அந்த மகனுக்கு அவள் மீது பெரிய அக்கறை எதுவும் வரவில்லை. தனக்கு வேண்டியவை கிடைத்தால் போதும் என்ற சுயநல எண்ணம் அவனுக்குள் கொஞ்சம் இருந்தது. ஆனாலும் அந்த தாய் ஒரு நாளும் தன் மகனை கோபித்து கொண்டதே இல்லை. அவன் கேட்கும் எல்லாவற்றையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கி தந்து அவளை மகிழ்வித்து வந்தாள். வருடம் உருண்டோடின. அந்த மகன் படித்து முடித்து ஒரு பெரிய நகரத்தில் வேலை வாங்கினான். நகரத்திற்கு சென்ற பிறகு அவனுக்கு புதிய நண்பர்களும் புதிய பழக்க வழக்கங்களும் வந்து சேர்ந்தன. ஆரம்பத்தில் அம்மாவுக்கு போன் செய்தவன் போக போக அவளை முற்றிலும் மறக்க தொடங்கிவிட்டான். கிராமத்தில் இருந்த அந்த தாய் தன் மகனின் குரலை கேட்க தினமும் தவித்து நின்றாள். அவன் எப்போது ஊருக்கு வருவான் என்று வாசலிலேயே பார்த்து கொண்டு தினமும் காத்திருந்தாள். நகரத்தில் இருக்கும் மகன் தன் அம்மாவின் ஏழ்மையை கண்டு கொஞ்சம் கூச்சப்பட தொடங்கினான். தன்னுடன் ஆடம்பர நண்பர்களுக்கு முன்னால் தன் அம்மாவை காட்ட அவன் விரும்பவே இல்லை. அவளது ஏழ்மையான தோற்றம் தனது கௌரவத்தை குறைத்துவிடும் என்று அவன் தவறாக நினைத்தான். ஒரு நாள் அந்த தாய் தனது மகனை பார்க்க நகரத்திற்கு வர முடிவு செய்தாள். அவள் தன் கைகளால் செய்த அவனுக்கு பிடித்த பலகாரங்களை ஒரு பையில் கட்டி கொண்டாள். மிகவும் பழைய சேலையை உடுத்திக்கொண்டு தட்டு தடுமாறி மகனின் பெரிய அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். அங்கே கோட் சூட் அணிந்து கம்பீரமாக அமர்ந்திருந்த தன் மகனை கண்டு பெருமிதம் கொண்டாள். ஆனால் அவளை பார்த்ததும் அந்த மகனின் முகம் கோபத்தால் சிவந்து முற்றிலும் மாறி போனது. தன் நண்பர்கள் முன்னிலையில் இவள் ஏன் இங்கு வந்தாள் என்று அவனுக்குள் ஆத்திரம் வந்தது. அவள் ஆசையோடு கொடுத்த பலகார பையை அவன் வாங்காமல் கீழே தள்ளிவிட்டான். மக்களை பார்க்க வந்த அந்த தாயின் உள்ளம் மகனின் செயலால் சுக்கு நூறாக உடைந்து போனது. அலுவலகத்தில் இருந்த மற்றவர்கள் முன்னிலையில் அவளை ஒரு வேலைக்காரி என்று பொய் சொன்னான். தன் பெற்ற தாயை மற்றவர்களுக்கு முன்னால் அப்படி கூற அவனுக்கு எப்படிதான் மனம் வந்ததோ? அந்த தாய் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு பேசாமல் அங்கிருந்து கிராமத்துக்கு புறப்பட்டாள். மகன் தன்னை அப்படி நடத்திய பிறகும் அவளுக்கு அவன் மீது கோபம் வரவே இல்லை. தன் மகனின் கௌரவம் கெடக்கூடாது என்பதற்காக அவள் அமைதியாக ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டாள். அதன் பிறகு பல மாதங்கள் கடந்தும் அந்த மகன் அவளை தேடி வரவே இல்லை. அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போன போதும் அவன் ஒரு முறை கூட வந்து பார்க்கவில்லை. அவன் தன் சொந்த வாழ்க்கையிலும் பணத்தை தேடும் ஓட்டத்திலும் முற்றிலும் மூழ்கி போயிருந்தான். ஒரு நாள் அந்த மகனுக்கு கிராமத்தில் இருந்து ஒரு அவசர தந்தி வந்தது. அதில் அவனது அம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக எழுதப்பட்டு இருந்தது. மனதில் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோடு அவன் பல வருடங்களுக்கு பிறகு ஊருக்கு வந்தான். வீட்டுக்குள் நுழைந்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவனது அம்மா ஏற்கனவே இறந்து போயிருந்தாள். அவளது உடல் அங்கே ஒரு பாயில் கிடத்தப்பட்டு இருப்பதைக் கண்டு அவன் உறைந்து போய் நின்றான்.
அவள் இறக்கும்போது கூட தன் மகனின் பெயரை தான் உச்சரித்து கொண்டே இருந்தாளாம். அக்கம் பக்கத்தினர் அவனிடம் அவளது இறுதி ஆசைகளை பற்றி அழுது கொண்டே சொல்லி முடித்தார்கள். அப்போது அவனுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த பாச உணர்வு மெதுவாக விழித்து கொண்டது. அம்மாவின் உடலுக்கு அருகில் ஒரு பழைய மண்குடம் ஒன்று வைக்கப்பட்டு இருந்தது. அந்த மண்குடத்தின் மீது ஒரு சிறிய கடிதம் ஒட்டப்பட்டு இருப்பதை அவன் பார்த்தான். அவன் நடுங்கும் கைகளோடு அந்த கடிதத்தை எடுத்து மெதுவாக படிக்கத் தொடங்கினான். அதில் அவனது அம்மாவின் கையெழுத்தில் சில வரிகள் மிகவும் உருக்கமாக எழுதப்பட்டு இருந்தன. என் அன்பு மகனே, நீ நகரத்திற்கு சென்ற பிறகு உன்னை நான் மிகவும் பிரிந்து வாடினேன். நீ என்னை வேலைக்காரி என்று சொன்னபோது என் மனம் மிகவும் வேதனை அடைந்தது உண்மைதான். ஆனாலும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதே இந்த ஏழை அம்மாவின் ஒரே ஆசையாகும். உனக்காக நான் சேர்த்து வைத்த ஒரு சிறிய சேமிப்பு இந்த மண்குடத்திற்குள் இருக்கிறது. அவன் அந்த கடிதத்தை படித்து முடித்ததும் அவனது கண்கள் கலங்கி கண்ணீர் கொட்டியது. அவன் பதற்றத்தோடு அந்த பழைய மண்குடத்தை எடுத்து அதில் தரையில் போட்டு உடைத்தான். அந்த உடைத்த குடத்திற்குள் இருந்து நிறைய ரூபாய் நோட்டுகளும் தங்க நாணயங்களும் சிதறின. அவள் தன் வாழ்நாளில் சாப்பிடுவதை கூட குறைத்து கொண்டு சேர்த்த பணம் அதுவாகும். தன் மகன் நகரத்தில் பெரிய வீடு வாங்க வேண்டும் என்பதற்காக அவள் சேர்த்த புதையல் அது. அவள் தமக்காக எதுவும் சேர்த்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் மகனுக்காகவே விட்டு சென்றிருந்தாள். பணத்தின் பின்னால் ஓடிய அவனுக்கு அந்த அம்மாவின் தியாகத்தின் மதிப்பு அப்போதுதான் புரிந்தது. அவன் அந்த பணத்தை பார்த்துவிட்டு தன் அம்மாவின் உடலின் மீது விழுந்து கதறி அழுதான். அம்மா, என்னை மன்னித்து விடு, நான் எவ்வளவு பெரிய பாவியாக மாறிவிட்டேன் என்று அலறினான். அவள் உயிரோடு இருந்தபோது அவளுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட ஒழுங்காக தரவில்லை. மற்றவர்களுக்கு முன்னால் அவளை தன் தாய் என்று சொல்லக்கூட அவன் வெட்கப்பட்டு திரிந்தான். ஆனா அவ்வளோ தனக்கு துரோகம் செய்த மகனுக்காக தன் உயிரையே தியாகம் செய்திருக்கிறாள். இப்போது அவனிடம் கோடிக்கணக்கில் பணம் இருந்தது. ஆனால் அன்பு காட்ட அம்மா இல்லை. அவன் உடைத்த அந்த மண் குடத்து துண்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு பித்து பிடித்தவன் போல் அழுதான். அவனது ஆடம்பர வாழ்க்கையும் அவனது கௌரவமும் அவனுக்கு இப்போது வெறும் குப்பையாக தோன்றியது. காலம் கடந்த இந்த ஞானத்தினால் அவனுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போய்விட்டது. அவன் தன் அம்மாவின் இறுதி சடங்குகளை மிகவும் கண்ணீரோடு செய்து முடித்தான். அதன் பிறகு அவன் நகரத்திற்கு திரும்பவே இல்லை. அந்த கிராமத்திலேயே தங்க முடிவு செய்தான். அம்மா சேர்த்து வைத்த அந்த பணத்தை கொண்டு ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளி கட்டினான். அங்கு வரும் அனைத்து குழந்தைகளிடமும் தன் அம்மாவின் தியாகத்தை பற்றி கூறி அழுவான். பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலோ அல்லது தனியாகவோ விடாதீர்கள் என்று மக்களிடம் கெஞ்சுவான். அவன் தன் வாழ்நாளின் இறுதி வரை தன் அம்மாவின் நினைவுகளோடு மட்டுமே வாழ்ந்து வந்தான். அவளது நைந்து போன அந்த பழைய சேலையை தன் உயிரை விட மேலாக பாதுகாத்தான். பெற்ற தாயின் அன்பை மதிக்காத மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் இறந்ததற்கு சமமாவான். வாழ்க்கையில் நாம் எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்து மீண்டும் வாங்கிவிட முடியும். ஆனால் நம்மை பெற்ற தாயின் அன்பையும் அவளது தியாகத்தையும் இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மீண்டும் பெறவே முடியாது. இருக்கும்போது பெற்றோரின் அருமையை உணராத மனிதன் அவர்கள் மறைந்த பின்பு கோடிக்கணக்கில் புரண்டாலும் அவனது மனதிற்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சியும் நிம்மதியற்ற தன்மையும் அவனது வாழ்நாளில் இறுதி வரை அவனை நிழல் போல துரத்தி கொண்டே இருக்கும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோல சந்திக்கலாம். அது வரையிலும் பாய்.